ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த நெக்ஸ்ட் JS சீரிஸ். இந்த டுட்டோரியல் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதோ ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் ஓப்பன் பண்ணி ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா, ஸோ நீங்க யூசர் நேம், பாஸ்வேர்ட் வந்து குடுத்து என்டர் பண்ணி லாகின் பண்ணுவீங்க. லாகின் பண்ணிட்டு ஆட் டூ கார்ட் குடுத்தீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் யூசரோட கார்ட்ல மட்டும் தான் அந்த ப்ராடக்ட் வந்து ஆட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு யூசர் ஆட் பண்றாங்கன்னா, அவங்களோட கார்ட் ஐட்டம்ல அவங்களோட என்ன கார்ட்ல ஆட் பண்ணாங்களோ அவங்களோட ஐட்டம்ஸ்ல வந்து அந்த ஸ்பெசிஃபிக் யூசர்ல ஆட் ஆயிருக்கணும். ஸோ இப்போ போன வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்டின்னா, ஸோ எந்த அக்கவுண்ட் நான் யூசர் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணாலும், நான் ஒரு அக்கவுண்ட்ல நான் கார்ட்ல ஆட் பண்ணேன் அப்டின்னா, அந்த எல்லா கார்ட்லயுமே எனக்கு கார்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ஆட் ஆச்சு. ஸோ அந்த மாரி அ ப்ராப்ளம அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்டின்னா, நம்ம ஒரு யூசர் ஐடிங்கிறத வச்சு அந்த பர்ட்டிகுலர் யூசர் ஐடியோட கார்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம ஷோ பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ப்ராஜெக்ட்ல போயிட்டு, ஸோ நீங்க வந்து லாகின் பேஜ்ல ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, லாகின் பேஜ்ல செட் ஐட்டம் ஆஃப் யூசர் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லாகின் ஆக்ஷன் நம்ம வந்து ஒன் ஆஃப் த டியூட்டோரியல்ல எப்படி நம்ம வந்து லாகின் பண்றதுக்கான சர்வர் ஆக்ஷன் வந்து பார்த்தோம். ஸோ அதில வந்து ஒரு டோக்கன் வந்து ஜெனரேட் பண்ணயில நம்மளுக்கு யூசர் டாட் அண்டர்ஸ்கோர் ஐடிங்கிறது வந்து அந்த டோக்கன் ஜெனரேட் பண்ணயில நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த டோக்கன வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அத வந்து இந்த லாகின் அப்படிங்கிற காம்போனன்ட்க்கு ஸோ இந்த பேஜ் டாட் ஜேஎஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட் டாட் யூசர் அப்படிங்கிறதுல வந்து யூசர் ஐடி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் இங்க கிடைக்கிறது. ஸோ லாகின் ஆக்ஷன்ல நம்மளுக்கு இந்த யூசர் டாட் ஐடி வந்து பிளெயின் யூசர்ல ஸ்டோர் ஆகும். இந்த பிளெயின் யூசர்ல இருக்கிறது வந்து இந்த பர்ட்டிகுலர் ஐடி வந்து அந்த யூசருக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ இதுதான் இந்த பர்ட்டிகுலர் யூசர் அண்டர்ஸ்கோர் ஐடி வந்து டோக்கன் மூலியமா நமக்கு ஜெனரேட் ஆகி அத ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த யூசருக்கு நம்ம அசைன் பண்ணிருவோம். ஸோ அத வந்து எடுத்து செட் ஐட்டம் யூஸ் பண்ணி நாம வந்து ரிசல்ட் டாட் யூசர் சப்போஸ் சக்சஸ் ஆயிருச்சு அப்படின்னா, ரிசல்ட் டாட் யூசர்ல நம்மளுக்கு அந்த ஐடி கிடைக்கும். அந்த ஐடியா வந்து நான் இங்க செட் பண்ணி வச்சிருக்கேன். அதுதான் இந்த பர்ட்டிகுலர் யூசர் லாகின் பண்ணயில அந்த டோக்கன்ல இருந்து நம்மளுக்கு இந்த யூசர் ஐடி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஐடிய வந்து நம்ம வச்சுக்கணும். ஸோ தட் நான் அந்த பர்ட்டிகுலர் யூசர் நான் லாகின் பண்ணேன்னா, அவங்களோட கார்ட் இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த கார்ட் கான்டெக்ஸ்ட்ல தான் நம்ம வந்து ஒரு கார்ட்ல ஒரு ஐட்டம் எப்படி ஆட் பண்றது, ரிமூவ் பண்றது, ஒரு லோக்கல் ஸ்டோரேஜ் வச்சு எப்படி ஆட் பண்றது, ரிமூவ் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல ஒரு ஸ்பெசிஃபிக் யூசரோட கார்ட் வேல்யூ எப்படி ஆட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக, நம்ம வந்து யூஸ் எஃபெக்ட்ல என்ன குடுக்கணும் அப்படின்னா, ஸோ இது வந்து கிளையன்ட் காம்போனன்ட்ல மட்டும் தான் நம்மளுக்கு விண்டோஸ்ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிடைக்கும். ஸோ அது வந்து இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ணேன். அப்படி இருந்துச்சுன்னா மட்டும் தான் லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட் ஐட்டம் இந்த யூசர் ஐடிங்கிறது இருக்கான்னு நான் செக் பண்ணுவேன். கெட் பண்ணிப்பேன். கெட் பண்ணி சேவ்ட் யூசர் ஐடில நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, எனக்கு வந்து ஒரு யூஸ் ஸ்டேட் வேரியபிள்ல வந்து யூசர் ஐடி, செட் யூசர் ஐடி நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த செட் யூசர் ஐடில இந்த யூசர் ஐடிய நம்ம செட் பண்ணத வந்து கெட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் ஐடில வந்து இந்த பர்ட்டிகுலர் ஐடி வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இந்த யூசர் ஐடில. ஸோ இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த யூசர் ஐடி வந்து ஆல்ரெடி நம்ம வந்து கார்ட் கான்டெக்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்லாம் பார்த்துட்டோம். ஸோ இங்க வந்து இந்த யூசர் ஐடி இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த பர்ட்டிகுலர் கார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா டாலர் குடுத்து இந்த பர்ட்டிகுலர் யூசர் ஐடிய நம்ம வாங்கிக்கணும். ஸோ கெட் ஐட்டம் பண்ணையில ஸோ இது வந்து நம்மளுக்கு யூசர் ஐடிங்கிறது வாங்கிக்கணும். ஸோ ஷிப்பிங் இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பர்ட்டிகுலர் யூசர் ஐடி எங்கெங்கெல்லாம் நம்ம கெட் பண்றோமோ, அந்த இடத்துல அந்த யூசர் ஐடிக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ லைக்வைஸ் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் டூ கார்ட் குடுக்குறேன் அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் செட் ஐட்டம் யூஸ் பண்ணும்போது, அந்த பர்ட்டிகுலர் யூசர் ஐடிக்கு நான் செட் பண்ணணும். கெட் பண்ணயிலயும் அந்த யூசர் ஐடில செட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் ஒரு ஸ்பெசிஃபிக் யூசரோட கார்ட் ஐட்டம்க்கு நம்ம அந்த பர்ட்டிகுலர் ஐட்டம் ஆட் பண்ணயில, அந்த பர்ட்டிகுலர் யூசருக்கு தான் அந்த கார்ட் ஐட்டம் ஆட் ஆகணும். ஸோ எல்லா யூசருக்கும் ஆட் ஆகக்கூடாது. ஸோ அதனால இந்த ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து இந்த டில்டு சிம்பல் யூஸ் பண்ணி டாலர் யூசர் ஐடிய நான் கெட் பண்ணிப்பேன். ஸோ இந்த யூசர் ஐடி எங்கேருந்து வருது அப்படின்னா, இங்க இருக்கு. ஸோ இது வந்து நம்ம ப்ரௌசர்ல பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஐடி தான் இந்த பர்ட்டிகுலர் யூசர் ஐடி. ஸோ ஒன்ஸ் இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஆட் டூ கார்ட்க்கும் எங்கெங்கெல்லாம் கெட் பண்ணி செட் பண்றோமோ, அங்க எல்லாத்துக்குமே அ அ யூசர் ஐடி அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கணும். ஸோ ரிமூவ் கார்ட்லயும் நம்ம அதே மாரி இங்க யூசர் ஐடின்னு ஆட் பண்ணிக்கணும். ஸோ லைக்வைஸ் அ இன்கிரீஸ் குவான்டிட்டிக்கு தேவையில்ல. இங்க வந்து நம்ப
இங்க வந்து நம்ம எங்கெங்கலாம் செட் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ, அங்கெல்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. லைக்வைஸ் டிக்ரீஸ் குவான்டிட்டிக்கும் இங்க செட் பண்ணயில யூசர் ஐடி. ஏன்னா, அந்த பெர்ட்டிகுலர் யூசருக்கு நம்ம இன்கிரீஸ் பண்ணுவோம், டிக்ரீஸ் பண்ணுவோம் குவான்டிட்டிய. ஸோ அப்ப வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஷிப்பிங் டீட்டெயில்ஸ் வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம கார்ட்ல ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கார்ட் கான்டெக்ஸ்ட் ப்ரொவைடர்ல. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஹெட்டர் செக்ஷன்லயும் அதே மாரி நம்ம ஒரு பெர்ட்டிகுலர் கார்ட் இன்ஃபர்மேஷன வந்து ஹெட்டர் செக்ஷன்ல கவுண்ட் மூலியமா நம்ம ஷோ பண்ணுவோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, அந்த வியூ கார்ட்ல வந்து அந்த பெர்ட்டிகுலர் எத்தன கார்ட் ஐட்டம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஷோ பண்ணுவோம். ஸோ அதுக்காக அந்த அந்த பெர்ட்டிகுலர் ஸோ வே ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கார்ட் ஐட்டம் வந்து 1ன்னு ஷோ ஆயிருக்கு. ஸோ லைக்வைஸ் அந்த ஹெட்டர்லயும் நம்ம வந்து அந்த பெர்ட்டிகுலர் யூசரோட அ இத வந்து நம்ம கெட் பண்ணிக்கணும். ஸோ அந்த யூசர் ஐடிய வந்து கெட் பண்ணிட்டு, ஸோ அந்த யூசர் இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ இருந்துச்சு அப்டின்னா, அந்த கெட் ஐட்டம்ல இந்த கார்ட்ல இருக்க யூசர வந்து நான் பார்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்ஸ் பண்ணிட்டு யூசர் கார்ட் அப்படின்னு குடுத்துட்டு, அந்த பெர்ட்டிகுலர் கார்ட் டாட் யூசர் கார்ட் டாட் லெங்த் வந்து இங்க உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ பிஃபோரா நம்ம பார்த்திருப்போம். ஸோ இது மட்டும் பார்த்திருப்போம். ஆனா இங்க வந்து யூசர் ஐடிங்கிறத ஆட் பண்ணணும். இங்க இந்த 2 லைன் மட்டும் யூ ஹேவ் டு இன்க்ளூட். ஸோ யூசர் ஐடி ஈக்குவல் டூ லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட் ஐட்டம் ஆஃப் தட் பெர்ட்டிகுலர் யூசர் ஐடி. அந்த பெர்ட்டிகுலர் யூசர் ஐடிக்கு எத்தன கார்ட் ஐட்டம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த நம்ம ம் இங்க பார்த்தீங்கன்னா, செட் கார்ட் ஐட்டம் கவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, செட் ஆயிருக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, கார்ட் ஐட்டம் கவுண்ட் வந்து உங்களுக்கு இங்க ஷோ பண்ணியிருப்போம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் ஸோ கார்ட் ஐட்டம் கவுண்ட் வந்து இங்க கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அந்த பர்ட்டிகுலர் யூசரோட கார்ட்ல எத்தன கவுண்ட் இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நான் இங்க பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் கார்ட் பேஜஸ்ல நம்மளுக்கு அந்த பர்ட்டிகுலர் யூசரோட கார்ட் இன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஷோ பண்ணியிருக்கோம். ஸோ இது அவசியம் இல்ல. இருந்தாலும் நம்ம இந்த பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணயில, இங்க ஆல்ரெடி நம்ம வந்து ஒன் டைம் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, மறுபடியும் இந்த ப்ராடக்ட்ட ஆட் பண்ண முடியாது. ஒன்லி நம்ம இன்கிரீஸ், டிக்ரீஸ் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இத வந்து நம்ம ஷோ பண்ணயிலயும் அந்த பர்ட்டிகுலர் யூசரோட கார்ட் இன்ஃபர்மேஷன வந்து ஷோ பண்ணணும். ஸோ அதுக்காக நான் அந்த ப்ராடக்ட் இந்த பர்ட்டிகுலர் யூசர் ஆன கார்ட்டுக்கு மட்டும் ஷோ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த ப்ராடக்ட் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, அதே மாரி இந்த கெட் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி அந்த யூசர் ஐடி வாங்கிக்கணும். செட் அ இதுக்கோ இதுக்கான யூசர் ஸ்டேட் நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பர்ட்டிகுலர் யூஸ் ஸ்டேட் வேரியபிள் தான் வந்து ஸோ இந்த யூசர் ஐடியில ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் கார்ட்ல இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு, அந்த பர்ட்டிகுலர் யூசர்ல ஆல்ரெடி நம்ம கார்ட்ல ஆட் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் நீங்க ஆட் பண்ணணும். ஸோ லைக்வைஸ் எங்கெங்கலாம் உங்களுக்கு அந்த ஸ்பெசிஃபிக் யூசர் ஐடி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இங்க குடுத்துக்கணும். ஸோ லைக்வைஸ் நம்ம போன தடவ என்ன இன்கிரீஸ் பண்ணோம், டிக்ரீஸ் பண்ணோம் அப்படிங்கிற இடத்துல மட்டும் யூசர் ஐடி அப்படி இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ணிட்டு, ஸோ அந்த பர்ட்டிகுலர் யூசர் ஐடிக்கு மட்டும் யூசர் ஐடி இருந்துச்சுன்னா மட்டும் இந்த கார்ட்டோட லென்த்த வந்து ஷோ பண்றது. ஸோ ஸோ திஸ் இஸ் ஆல் அபௌட் திஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த பர்ட்டிகுலர் யூசர் பார்த்தீங்கன்னா, இந்த யூசர் ஐடியில எனக்கு ஒரே ஒரு கார்ட் இருக்கு. ஸோ நான் இத லாக் அவுட் பண்ணிட்டு வேற யூசருக்கு போறேன். ஸோ B9ன்னு இருக்கு. ஸோ இந்த யூசர விட்டுட்டு நான் வேற யூசர் போறேன். ஸோ இப்ப வந்து ராதா 1, 2, 3, 4, 5, 6 ஸோ என்டர் பண்ணேன் அப்படின்னா, உங்களோட யூசர் வந்து B9லேருந்து வேற 60ன்னு மாறியிருக்கு. ஸோ அந்த கார்ட் ஐட்டம்ல போய் பார்த்தோம்னா தெரியும். கார்ட் ஐட்டம்ஸ் வந்து என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வியூ கார்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ஐட்டம் கூட இல்ல. ஸோ இது வந்து இந்த கார்ட்ல வந்து நம்ம ஆட் பண்ணவே இல்ல. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, இந்த பர்ட்டிகுலர் யூசர் ஐடிக்கு கார்ட்ல எந்த வேல்யூமே இல்ல. ஸோ நான் லாக் அவுட் பண்ணிட்டு வேற யூசருக்கு நான் லாகின் பண்றேன். ஸோ இந்த யூசருக்கு நான் லாகின் பண்றேன். 1, 2, 3, 4, 5, 6 ஸோ என்டர் பண்ணேன் அப்டின்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்ட்டிகுலர் இந்த C0ங்கிறது இந்த யூசர். இந்த யூசர்ல பார்த்தீங்கன்னா
ஸோ வியூ கார்ட்ல எதுவுமே இல்ல. ஸோ இதில எதுவுமே நம்ம ஆட் பண்ணவே இல்ல. ஸோ நான் இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்றேன். ஸோ ஹியர் நான் இந்த ப்ராடக்ட்ல வந்து ஆட் டூ கார்ட் குடுக்குறேன். ஸோ கார்ட்ல வந்து இங்க பார்த்தீங்கன்னா, C0ங்கிறது இந்த எல்லோ அப்படிங்கிற இது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து வியூ கார்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் ப்ராடக்ட் வந்து ஆட் ஆயிருச்சு. ஸோ நான் லாக் அவுட் பண்ணிட்டு, மறுபடியும் அந்த ராம்ங்கிற யூசருக்கே நான் போறேன். ஸோ இந்த எல்லோங்கிறது இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ 1, 2, 3 அந்த ஸ்பெசிஃபிக் யூசரோட கார்ட் ஐட்டம் மட்டும் தான் ஆட் ஆயிருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இங்க B9ன்னு வந்துருச்சு. ஸோ இந்த பர்ட்டிகுலர் யூசர் ஐடிக்கு நம்ம போயிட்டோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் கார்ட் அண்டர்ஸ்கோர் யூசர் ஐடி அந்த பர்ட்டிகுலர் யூசர் ஐடியில தான் நம்மளுக்கு இந்த கார்ட்டோட இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அதுதான் கார்ட் அண்டர்ஸ்கோர் டாலர் யூசர் ஐடி அப்படிங்கிறது குடுத்துருப்போம். ஸோ இங்க எல்லோ இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, சம்மர் ட்ரெஸ்ஸு. ஸோ இது வந்து டிஃபரெண்ட்டா இருக்கு. ஸோ அந்த பர்ட்டிகுலர் யூசருக்கு நம்ம எந்த கார்ட் ஐட்டம் ஆட் பண்ணியிருக்கோமோ, ஸோ அதுதான் வந்து இங்க ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் அபௌட் திஸ். தேங்க் யூ.